குட் மார்னிங் கைஸ். இந்த வெளிச்சம் தெரியுதான்னு தெரியல. டைம் வந்து 4:30 ஆகுது. கன்னியாகுமரி, குமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரியில் இருக்கோம். போன வீடியோ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். பாண்டிச்சேரியிலேருந்து கன்னியாகுமரி ட்ரெயினில் வந்திருப்போம். அங்கே தான் இவ்வளோ நேரம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருந்தோம். 4:30 ஆகுது. இங்கேருந்து அப்படியே நடந்து போய் சன்ரைஸ் பார்க்கலான்ற ஒரு பிளான் தான் இருக்குது. 6 o'clock அந்த மாதிரி தான் சன்ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே மெதுவாக நடந்து போகலாம். போகிற வழியில் ஏதாவது கடை இருந்ததுன்னா பிஸ்கெட் மாதிரி சாப்பிட்டுட்டு, லைட்டாக பசிக்குது, சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போகலாம். பட் இங்கே பாருங்களேன், அது ரயில்வே ஸ்டேஷன், கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன். இந்த இடம் சுற்றி பாருங்களேன். அப்பா என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா. காடு மாதிரி இருக்கு. இப்போ இது வழியாக தான் நம்ம நடந்து போகணும். ஆப்போசிட்டில் நான் என்ன கருப்பு கலர் சொக்கா போட்டுட்ருக்கேன்னா அது வந்து ஜாக்கெட். கொஞ்சம் குளிருது, அதனால இதை போட்டுட்ருக்கேன். போவோம் சன்ரைஸ் பார்க்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ரோட்டில் நேராக வருவீங்களா, அந்த பக்கம் ஒரு ரோடு, இந்த பக்கம் ஒரு ரோடுன்னு தெரியும். நம்ம ரைட் எடுத்து இப்போ போக போகிறோம். ரோட் டைரெக்டாக வந்து பீச்சுக்கு தான் போகுது. பார்த்தீங்களா, ரோடே ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது. இங்கே ஓரளவுக்கு வெளிச்சம் நல்லா தான் இருக்குது. அங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்து லைட்டே இல்லை. அது என்ன ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு தெரியல. ரினோவேஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கானா, கட்டிக்கிட்டு இருக்காங்க, ரீபில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் போன எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ரினோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. போவோம். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஏர்லி மார்னிங் வந்து நடந்து போகிறது. வாக்கிங்லாம் போனதில்லைல்ல, அதனால் இந்த மாதிரி நடந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சில்லுன்னு காற்று வருது, ரோடு அமைதியாக இருக்குது. ஒரு மாதிரி காமாக ப்ளசண்ட்டாக டே இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு இந்த டேயில் இன்னும் நமக்கு என்னென்னலாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு போக போக தான் தெரியும். சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க நாங்கள் ஏன் வந்து இப்போ பீச் பார்க்க போகிறோம், ரூம் போட்டு அதுக்கப்புறமா போய் சுற்றி பார்க்கலாம்ல அப்படின்ட்டு. அதுதான் வந்து இங்கே பிளானே. அங்கே கன்னியாகுமரியில் தங்க போகிறதே கிடையாது. எங்களோட பிளான் இங்கே கன்னியாகுமரியில் என்னென்னா சன்ரைஸ் பார்க்குறது மட்டும்தான். சன்ரைஸ் அப்புறம் இங்கே இருக்குது பார்த்திங்களா அந்த முக்கடல்வி, அதை பார்க்குறது மட்டும்தான். அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து நாகர்கோவில் போவோம். எங்கள் மொத்த பிளானுமே வந்து நாகர்கோவிலில் தான் இருக்குது. அங்கே தான் நிறைய பிளேசஸ் இருக்குது. நாகர்கோவிலேருந்து எல்லாமே கிட்ட கிட்ட. இப்போ கன்னியாகுமரியிலேருந்து போனோன்னா போகலாம், பட் கொஞ்சம் தூரமாக இருக்கும். நாகர்கோவிலேருந்து எல்லாமே கிட்ட கிட்ட இருக்குது. அதனால் இங்கேயும் நிறைய பிளேசஸ் இருக்குது கன்னியாகுமரியில். திருவள்ளூர் ஸ்டாச்சு, விவேகானந்தர் சிலை, இதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி கன்னியாகுமரிக்கு வந்தப்போ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுவும் எல்லோரும் வந்தாலும் அதெல்லாம் காட்டுறாங்க. அதனால் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோமேனு நான் நாகர்கோவில் சைட் போகலான்னு இருக்கேன். ஸோ சன்ரைஸ் மட்டும் பார்க்கலான்னு நடந்து போயிட்டுருக்கேன். அது பார்த்தோன்னே பஸ் ஏறி நாகர்கோவில் போகிறது தான் வேலை. கன்னியாகுமரி போக போகிறோம். அங்கே போய் தான் சன்ரைஸ் பார்க்கலான்னு ஒரு ஐடியா. நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இடம் இருக்குது சன்ரைஸ் பார்க்க. அதில் இது ஒரு இடம். கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும். அப்படியே நடந்து போயிடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரே பேரமைதியாக இருக்குது. பேரமைதி இல்லை, பேயமைதியாக இருக்குது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன? அமைதியாக இருக்குது. இந்த கூகுள் மேப்ஸை நம்பி போகலாமா இல்லை போகக்கூடாதா? தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் YTO டஸ்ட்பின் சேனலில். பாய். அந்த சவுண்ட், அந்த சத்தம் கேட்குதா? இங்கே எங்கேங்க சன் இருக்கு? மணி 5 ஆகுது. இவ்வளோ சீக்கிரம் வராது, 6 மணிக்கு தான் வரும். ஃபுல்லாக ஃபிஷர்மேன் போட்ஸ் இருக்குது.
சவுண்டு நல்லாயிருக்கு. சொன்ன பார்த்தீங்களா அந்த கன்னியாகுமரி பயிர், அது எனக்கு பின்னாடி தான் இருக்குது. ஒன்றும் தெரியாது, ஏன்னா இன்னும் சூரியனுடைய ஆகல. இங்கே 2 லைட் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். தெரியாது. வாங்க. இங்கே வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சுலாம் நல்லா தெரியுது. திருவள்ளுவர் ஸ்டாச்சு, விவேகானந்த ஸ்டாச்சு லைட் போட்டு அழகாக இருக்குது. அதை காட்டுறேன் நான். அண்ட் அங்கே இந்த இடத்துல இப்படி ஒரு கர்வ் மாதிரி இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. மேபி சன்ரைஸ் ஆன பிறகு காட்டுறேன். பிரிட்ஜ் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க, நடைபாதை பிரிட்ஜ். இங்கே விவேகானந்தர் சிலையிலேருந்து திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்காக. அது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடியல. சன்ரைஸ் ஆன பிறகு காட்டுறேன். இப்போ நம்ம பயிரை நோக்கி போகலாம். லைட்டாக வெளிச்சம் வரட்டும், நம்ம உள்ளே வரைக்கும் நடந்து போய்ப்பாங்களா. அது வரைக்கும் இங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துக்கலாம். ஏன்னா வெளிச்சம் இல்லாமல் உள்ளே போகிறது கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு விஷயம். தவறு. நம்ம கன்னியாகுமரியில் கோஸ்ட் ஹண்டிங் பண்ண போகிறோம். பேய் இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா? பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது கோஸ்ட் இருக்கான்னு தேடுவோம். கோஸ்ட் இல்லை, சிலை தான் இருக்கு. இங்கே வெளிச்சம் இல்லாததுனால இந்த நேரமாக தான் டார்ச் அடிச்சுருந்தோம். பக்கத்தில் யாராவது தோளில் கை போட்டாங்கன்னா நீங்கள் வந்து வரவங்க நினச்சிக்கிறீங்க. பேயாக கூட இருக்கலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? டைம் வந்து 6 ஆகுது. கரெக்டாக வெதர் ஃபோர்காஸ்ட்டில் பார்த்தா மாதிரி 6 o'clock வரும்னு சொல்லியிருந்தது. அதே மாதிரி 6 o'clock சன் வரலை. நீங்களே பாருங்கள். ஒன்லி க்ளவுட்ஸ் தான் இருக்குது. ரவுண்டையாக நான் வந்து ரவுண்டையாக எந்த சன்னையும் நான் பார்க்கல. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்தது கொஞ்சம் திகிலாக தான் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் இருட்டில் நடக்க ஆரம்பித்ததுனால அந்த மாதிரி இருந்தது. இப்போ நிறைய கூட்டம் வந்துடுச்சு இந்த இடத்துல, வெளிச்சமாகவும் இருக்குது. அது இல்லாமல் இந்த சன் அந்த தெரியலனாலும் அந்த லைட் வந்து அப்படியே வந்து தண்ணியில் படும்போது நல்லா எல்லோ கலரில் ரைட்டாக. அது பேக் கேமரா காட்டுறேன். கேமராவில் சரியாக தெரிய மாட்டேது, நேரில் நல்லா தெரியுது. அதுதான் சன். அதுக்குள்ளே தான் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. வெளியில் எட்டி பார்க்க மாட்டேன். நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம்ல, அதனால அது கூச்சமாக இருக்குது. சுச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. அதனால் உள்ளே போயிடுச்சு. கடல் அந்த முனையில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலை வந்து அடிக்கும் போது சவுண்ட்லாம் கேட்கும்ல. இங்கே கடலுக்கு நடுவில் கிட்டத்தட்ட இந்த இந்த அணைக்கட்டு போட்டதுனால இப்போ நம்ம நடு வரைக்கும் வந்துட்டோம். நடுவில் எங்கேயோ கடல் கிட்ட வந்துட்டோம் உள்ள அப்படின்றதுனால அலை சவுண்டு ரொம்ப கேட்க மாட்டேது. லைட்டாக தான் கேட்குது. லைட்டான ஒரு மாதிரி மைல்டாக அந்த சவுண்டு தான் கேட்குது. நல்லா அமைதியாக காமாக இருக்குது. ஏர்லி மார்னிங் சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். நாகர்கோவில் போகணும். டைம் வந்து 6-8 ஆயிடுச்சு. சீக்கிரமாக போனால் 8 o'clock நாகர்கோவில் போக முடியும். அங்கே இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. இது மாதிரியே அங்கேயும் நிறைய வண்டர்ஃபுல்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, அப்படி பேக் சைடில் விவேகானந்தர் ஸ்டாச்சு, திருவள்ளுவர் சிலை. ஆக்சுவலி ஃபுல்லாக ஃபாக் ஆகுது, பனிமூட்டம் இறங்குது. அதனால் மிஸ்ட் கவர் ஆகி உங்களுக்கு சரியாக தெரியல. போகலாம். வெளியில் நடந்து வரதுக்குள்ளே எனக்கு அந்த உருண்டை தெரிஞ்சிருச்சு. சூரிய உருண்டை. நான் பேக் கேமராவில் பார்க்குறேன். இப்போ தான் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் நமக்கு டைம் இல்லை, நம்ம பஸ் ஏற போகிறோம். இந்த ரோடு வழியாக ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தால் வந்துருச்சு பஸ் ஸ்டாண்டு.
கூகுள் மேப்பில் வேறு பஸ் ஸ்டாண்ட் போட்டிருந்தது. பட் அந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போ ஆப்ரேட் ஆகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒர்க்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. கேட்டதுக்கு இங்கே போனால் தான் பஸ் ஏற முடியும்னாங்க. அதனால் இங்கேயே நடந்து வந்துச்சு. போட்டிருக்கு பாருங்க. ஒன் ஆஃப் த கன்னியாகுமரியிலே ஓல்டஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் இது. பில்டிங்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. உள்ளே போய் நாகர்கோயிலுக்கு பஸ் இருக்கா பார்ப்போம். ஒட்டுமொத்த பஸ் ஸ்டாண்டே இவ்வளோ தான் போல். மேபி டெம்பரரியாக ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாம். வேறு ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் இருக்கானோ எனக்கு தெரியல. இன்னும் வரலையா? இனிமேல் தான் வரும் போல். பஸ் நம்பர் 1. நான் நம்பர் 1. நம்ம நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் போக போகிறோம். ஸோ பஸ் நம்பர் 1 வந்துச்சுன்னா ஏறிக்கலாம். வருதா பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நம்பர் 1 பஸ் வந்தது, ஏறியாச்சு. நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷன் போகுமா கேட்டு தான் ஏறி இருக்கேன். எவ்வளோ ஆகுதுன்னு தெரில. ரெட் பஸ் இருக்கும் பார்த்தீங்களா சென்னையில், அந்த மாதிரி பஸ்ஸு தான். ஓ, எடுக்க போகிறாங்க பஸ். ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. ஓகே தான். எனக்கு ஏறினோடனே என்ன ஆச்சுன்னே தெரில. மயக்க மருந்து போட்ட மாதிரி படுத்துட்டேன். நல்லா தூக்கம், கண்ணு நல்லா புஷ்ஷுன்னு ஆயிடுச்சா. இனிமேட்டு போய் செமையாக சுற்றுறோம். போகலாம். Few hours later. சடன் டிரான்சிஷன். குளிச்சு கிழிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு. அது ஹோட்டல் தேடுற பிஸியில் இருந்ததுனால வந்து எதுவும் வீடியோ எடுக்கலை. மறுபடியும் எப்படி இருந்தாலும் போவோம், நைட் அங்கே தான் தூங்க போவோம். அப்போ நான் காட்டுறேன். அண்ட் நடுவில் 2-3 நிமிஷம் நடந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம வந்து பைக் ரெண்டலுக்கு எடுத்திருக்கோம். நான் வந்து பேக் கேமராவில் காட்டுறேன். அதுக்கு தான் இப்போ பெட்ரோல் போட வந்திருக்கேன். எனக்கு காட்டுறேன். ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் கழிச்சு ஃபைனலி ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் கழிச்சு மத்தூர் தொட்டி பாலம் வந்திருக்கோம். நாகர்கோயில் இருக்குது, அது இருக்குது பார்த்தீங்களா. போகலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. டிக்கெட் புக் பண்ணணும். அங்கேருந்து இங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணவான்னு கேட்காதீங்க. தக்கல் டிக்கெட் 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். இப்போ டைம் வந்து 10:54 ஆகுது. இந்த மலை பிரதேசத்தில் நம்ம இப்போ வந்து தக்கல் புக் பண்ண போகிறோம். நார்மல் வீட்டில் உட்காந்துட்டு வைஃபைல புக் பண்ணாலே டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகாது. இங்கே வந்து புக் பண்ண போகிறோம். சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்க போது கிடைக்குதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். போகலாம், நடந்து போகலாம். இப்போ அதுக்கு முன்னாடி தக்கல் புக் பண்ணிட்டா ஜாலியாக போகலாம். இல்லைனா வந்து நாகர்கோயிலேருந்து வீட்டுக்கு போக முடியாது, இங்கேயே தான் உட்காருவோம். ஏற்கனவே 2 டிக்கெட் புக் பண்ணியாச்சு. மீதி 2 டிக்கெட் இன்னும் புக் பண்ணல. அது கடைசி நேரத்தில் பிளான் பண்ணதுனால அந்த 2 டிக்கெட் புக் பண்ணல. உச்சி வெயில் பார்த்திங்களா. இங்கே வந்து அந்த ரிவர் ஓடி வருது. இப்படி வர ரிவர் அங்கேருந்து இந்த பக்கம் வருது. ஜைன்னு கேரளாவில் வெள்ளம் வந்தப்பெல்லாம் இங்கே வந்து நிறைய தண்ணி ஃப்ளோ ஆச்சு. வீடியோவில் பார்த்தேன். நல்லா இருக்கு பாருங்களேன், எவ்வளோ ஹைட்டாக தண்ணி நல்லா பச்சை கலரில் வேறு இருக்குது. சூரியன் நல்லா அடிக்கிறதுனால என் ஃபேஸும் ப்ரைட்டாக இருக்குது. மத்தூர் தொட்டி பாலம் இந்த இடத்துல தான் தண்ணியே இல்லை. அப்போ வந்து இங்கே தான் இது வழியாக தான் தண்ணி போகும். வாட்டர்வே கனெக்ஷனாக தான் இந்த பாலம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க.
இப்போ இதில் தண்ணியும் இல்லை, ஃபுல்லாக அழுக்கு தேங்கி நின்றுட்டுருக்கு. இப்போ இதை வந்து அப்படியே டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க. கீழே அந்த ரிவருக்கு போகிறதுக்கும் வழி இருக்குது, அது வழியாக போகணும். போகலாம். சைடில் சொன்னேன்ல, அங்கேருந்து இப்படி கீழே போகிறதுக்கும் வழி இருக்குது. செஸ் பைக் ரெண்டல் எடுத்தது, ரூம் புக் பண்ணது, எதை பற்றியுமே பேசியிருக்க மாட்டேன். திடீர்னு சடனாக பெட்ரோல் ஸ்டாண்டில் நின்று பெட்ரோல் போட்டு வந்துட்டுருந்தேன். பைக் ரெண்டல் எடுக்கணுன்றது தான் என் பிளானு. ஸோ எனக்கு நாகர்கோவில் அந்த ரீச் ஆகவே வந்து டைம் ஆகிடுச்சு. நான் வந்து 9 o'clockலாம் வந்து கிளம்பிடணும் ரூமை விட்டு. சாப்பிட்டு முடித்து ஊர் சுற்ற 9 o'clockலாம் கிளம்பிடணும்னு பிளான் பண்ணேன். கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால கடகடன் போய் வீடியோ எடுக்க டைம் இல்லை எனக்கு. நான் கடகடன் பைக் ரெண்டல் எடுத்தேன். 500 ஆச்சு. அந்த ஸ்கூட்டி இருக்கிற பிளாக் கலர் பார்த்துருப்பீங்க, நான் காமிச்சிருப்பேன். அந்த ஸ்கூட்டிக்கு பைக் ரெண்டல் வந்து 500. நான் கடை பேரை வந்து அட்டாச் பண்ணுறேன், அந்த கிளிப் எடுத்துருப்பேன் அதை நான் அட்டாச் பண்ணேன். அண்ட் நீங்கள் வந்து 1000 rupees வந்து டெபாசிட் பண்ணணும். நீங்கள் ரிட்டர்ன் போய் பைக் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது 1000 rupees அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. ஒரு அட்வான்ஸ் மாதிரி தான் அந்த காசு. அதனால் பெட்ரோல் வந்து நான் இங்கே வந்து ஒரு 200க்கு போட்டேன். பெட்ரோல் இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் உருட்டிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா டிக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது பெட்ரோலே இல்லை வண்டியில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரூம் வண்டி எடுத்துகிட்ட பிறகு ஒவ்வொரு ஹோட்டலாக ஏறி இறங்கி ரூம் தேடிக்கிட்டு இருந்தோம். பட் எல்லா இடத்துலையுமே வந்து ரேட் அதிகமாக இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணாலே ரேட்டு கம்மியாக வருதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆஃப்லைனில் ஏன் வந்து அவ்வளோ ரேட் வருதுன்னு தெரில. போய் கேட்டதுக்கு 800 அந்த மாதிரி சொன்னாங்க. நானும் 2-3 இடத்துல போய் கேட்டேன், அதுவும் 800 தான் சொன்னாங்க. அதனால நான் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணிட்டேன். நான் நைட்டு போகும்போது காட்டுறேன் அந்த ஹோட்டலில் என்னென்னு. 800 2 ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஒரு ரூமில் 2 பேர் இருக்கலாம். ஸோ 4 பேருக்கான டோட்டலாக வந்து 1600 செலவாச்சு ரூமுக்கு. அதுக்கப்புறம் டிஃபன் நான் இன்னும் சாப்பிடல. டைம் வந்து 11:32 ஆகுது. நான் இன்னும் டிஃபன் சாப்பிடல. தொட்டிப்பாலம் பார்க்கணும். இதுக்கப்புறம் ஒரு 2 to 3 பிளேசஸ் வந்து பிளானில் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு பைக்கை வந்து 7 o'clock போய் ரிட்டர்ன் பண்ணோம். அதனால வந்து நம்ம கடகடன் போகலாம் அப்படின்ட்டு நான் டிஃபன் வர வழியிலே சாப்பிட்டுக்கலான்னு நினச்சேன். அப்போன்னு பார்த்து தான் ஐஆர்சிடிசியில் வந்து 11 மணிக்கு தக்கல் டிக்கெட் ஓப்பன் ஆகும். அதனால் நம்ம சீக்கிரமாக போய் அங்கே பாலத்து மேலேயே நின்று புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போய் நின்று கடைசியில் புக் பண்ணிட்டேன். நான் என் ஃபோன் வந்து 5G தான், அதனால் 2 ஃபோன் வச்சு ட்ரை பண்ணேன். 4G ஃபோனில் ரெண்டுமே ஏர்டெல் தான். 4G ஃபோனில் கிடைக்கல. 5G ஃபோனில் புக் ஆகிடுச்சு ஈஸியாக. பரவாயில்ல, நான் இதை வந்து ரொம்பவே பாராட்டுறேன். எனக்கு இது வந்து அதிசயம். வீட்டில் இருந்தாலே தக்கல் டிக்கெட் வந்து புக் ஆக மாட்டுது. காட்டுக்கு நடுவில் ஏதோ பாலத்துக்கு மேலே மலையில் தக்கல் டிக்கெட்டு கிரேட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபன் தான். கீழே போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 இடம் இருக்குது. அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி போய் எங்கேயாவது டிஃபன் சாப்பிட்ணும். போகலாம். எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ போய் இதுக்கப்புறம் ஃபன் மூட் தான். அண்ட் இதை விட பெரிய ஒரு விஷயம் நான் சொல்லவா, அது ஜோக்காக கூட இருக்கலாம். என் ஃபோனோட சார்ஜர் வந்து 3%. மனசே கேட்கலை. என் ரூமில் போட வேண்டியதான்னு பார்த்தா, நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம்ல, அதில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் மட்டும் கிளம்பி திருச்செந்தூருக்கு போயிட்டாங்க. அம்மா கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அவங்க வருவாங்க நைட்டு கன்னியாகுமரிக்கு அந்த ரூம் போட்ட இடத்துல. அவங்க திருச்செந்தூர் போனப்போ நான் நைட்டு ட்ரெயினில் உட்காந்து சார்ஜ் போட்டதை தூக்கி எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா பையில் வச்சுட்டான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அவங்க அதை தூக்கிட்டு திருச்செந்தூர் கிளம்பிட்டாங்க. இருந்த ஒரு சார்ஜரும் போயிடுச்சு. இப்போ என் ஃபோனில் 3% தான் சார்ஜ் இருக்குது. இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. ஆனால் பாருங்கள், டேக் இட் பாசிட்டிவ்லி. என் ஃபோன் இல்லைன்னா என்ன, அங்கே அவன் தானே தூக்கி வேறு பேக்கில் போட்டான். அவன் ஃபோனை பிடிங்கி நான் வீடியோ எடுக்கிறேன். பார்ப்போம் இது எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னு தெரில. இதுதான் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக இந்த ஃபோனில் எடுக்கிற நான் கிளிப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் நாளைக்கு தான் சார்ஜர் வட்ட பிறகு தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன்.
ரிவர் வந்துருச்சு. நான் மேலே கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். இது வந்து ரிவர், வாட்டர் ஃபால்னு நான் சொல்லிட்டேன். அந்த பாலத்தோட ஹைட்டை பாருங்கள். கீழே அப்படியே அந்த வேகமாக அந்த ரிவர் ஓடுது. இங்கே எல்லாரும் வந்து துணி துவைக்கிறாங்க, தெரியுதா? கேரளாவில் வெள்ளம் வந்தப்போ இங்கே நிறைய தண்ணி ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ பிரிட்ஜு கட்டுறாங்க, தெரியுதா? ஓ, என்ன ரோடுவேன்னு தெரில. தண்ணி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சித்தாரல் ஜெயின் டெம்பிள் மேலே ஏறிட்டு இருக்கோம். டொயின் டொயின் டொயின். இங்கே வந்து மேலே ஒரு ரொம்ப பழைய ஜெயின் டெம்பிள். இது மலை மேலே இருக்க மாதிரி ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம்தான் வரும் மேலே ஏறுறது. ஏறி போனால் பழங்காலத்து அந்த சிற்பங்கள்லாம் எப்படி இருந்தது, அதுவும் இல்லாமல் அங்கேருந்து வியூ நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. கீழே சிட்டிலாம் தெரியும்னு சொன்னாங்க. அதனால தான் நடந்து போயிட்டுருக்கோம். போகலாம். தூரம் மேலே நடந்து வந்துட்டோம். அது வழியாக தான் வந்தோம். இங்கே லைட்டாக பார்த்த மாதிரி இருந்தது. அங்கே பார்த்தீங்களா? ஆனால் என்ன வெயில் தான் கொளுத்துது, மண்டையிலே சூடாக அடிக்குது. ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது. சும்மா அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். வெயில் அதிகமாக இருக்குது, கசகசன்னு இருக்கு. அண்ட் இங்கே வரணுன்னா நீங்கள் கூகுளில் சித்தாரா ஜெயின் டெம்பிள்னு போட்டுட்டு வாங்க. இங்கே இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு சார்ஜ் வாங்குறாங்க. 2 வீலருக்கு 5 ரூபா. அப்புறம் படிக்கட்டு ஏறுறதுக்கு முன்னாடி உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. ஆதார் கார்டு அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. கோயிலுக்கு வர்றது வந்து நிஜமாலே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நேச்சர் லவர்ஸ்க்கு சுற்றி வந்து மலை தான், கீழே நல்லா ஃபுல் வியூ கிடைக்கிது. ஃபுல்லாக க்ரீனரியாக நாகர்கோவில். நடுவில் பசிச்சுது, அதனால ஒரு பிரியாணி, ஒரு மீல்ஸ். திடீர்னு ஹோட்டல் பார்த்தோம், சாப்பிட்லான்னு உள்ளே வந்துட்டோம். காலையிலே சாப்பிடாததுனால சாப்பிட்லாம். சாப்பிட்டு வந்து மீட் பண்ணுறேன். பாய். கோயிலில் இருந்தேன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு எப்படி வந்தேன்னு பார்க்காதீங்க. அங்கே வந்து ஒருத்தர் திடீர்னு கூப்பிட்டு வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அதனால் நானும் வீடியோ எடுக்கிறதுக்கு நிறுத்திட்டேன். ஸோ வெளியில் எடுத்த கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் 1 ஹவருக்குள்ளே ரிட்டர்ன் ஆகணும்னு சொன்னாங்க. அவங்க ஆதார் கார்டு செக் பண்ணாங்கல்ல, அவங்களே வந்து எத்தனை மணிக்கு போகிறீங்களோ அதுலேருந்து 1 ஹவருக்குள்ளே ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்ற மாதிரி பாலிசி சொல்லி தான் சொன்னாங்க. அதனால் நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக இந்த டெஸ்டினேஷன், லாஸ்ட் இல்லை இதுக்கப்புறம் இருக்குது, பட் இன்சைட் நாகர்கோயிலில் இது லாஸ்ட்டு. பார்த்தீங்களா, தெரியுதா? அருவிக்கரை வாட்டர் ஃபால்ஸ். இங்கே மீனுங்களாம் இருக்குது, குட்டி குட்டி மீன். இதை பாருங்க, தெரியுதா? நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த இடத்துல அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப உள்ளே போக தேவையில்ல. உள்ளே இன்னும் பாசியாக இருக்கும், அதனால் வழுக்கும். அதனால் ரொம்ப உள்ளே போக தேவையில்ல. இங்கேயே இது மாதிரியே நின்றுக்கலாம். அவனை மிந்திரான் அவன்.
அவனை ஓட்ட முடி டிரைவர் முந்திரா அவனை. என் ஃபோனுக்கு உயிர் கொடுத்து ஒரு 31% வர வச்சுருக்கேன். அதுக்குள்ளே சன்ஸ் அதனால் நான் கழட்டி போய் ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அங்கே ஆஃப் பண்ண ஃபோனு மத்தூர் தொட்டிப்பாலத்தில் நான் மாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு வந்து ஃபோன் வீடியோ கட் ஆனதே எனக்கு தெரியல. நான் மாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னு. அதுக்கப்புறம் தான் காட்டுது 2% சார்ஜில் வந்து வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ இவ்வளோ நேரம் நான் பேசினதெல்லாம் வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வெறும் ஸ்க்ரீனை பார்த்து தான் நான் பேசிட்டு இருந்திருக்கேன். இது ஒன்றும் இல்லை, நாங்கள் தங்கியிருக்க அந்த ஹோட்டலோட பைக் பார்க்கிங் நிற்கிது நம்ம வண்டி. அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து சன்செட் பார்க்க லெமூர் பீச் போகிறோம். போகலாம். ஹெல்மெட் மறந்து வச்சுட்டு வந்தாச்சு ரூம்லேயே. அதை எடுக்க மேலே போயிருக்காங்க. வந்துவிட்டோம், சீக்கிரமாக போகலாம். இன்றைக்கி லேட்டாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் சன் மேலேயே தான் இருக்குது. அண்ட் இந்த சார்ஜர் வந்து இப்போ தான் அவங்க 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து அவங்ககிட்டேருந்து அந்த சார்ஜர் வாங்கி கடகடன் போட்டதுனால என் சார்ஜர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், அதனால அது கடகடன் ஏறிடுச்சு. 31 வரைக்கும் போயிட்டு வரைக்கும் இது தாங்கும். வரட்டும், போகலாம். லெமூர் பீச் வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் வந்து 10 ரூபா வந்து பைக் சார்ஜிங்க்கு வாங்கினாங்க. பைக் பார்க்கிங்க்கு வாங்கினாங்க. கேட்குதா அலைகளின் ஓசை? கிளிஞ்சலாய் மாற என்னமோ பாடுற. என் ஃபோனுக்கு இப்போ தான் உயிர் வந்திருக்கு. என் சன்னே காணுங்க. எனக்கு முன்னாடியே அது செட் ஆகிட்டுருக்கு. பட் பீச் நல்லாயிருக்கு. நான் முன்னாடி போய் காட்டுறேன். பார்த்தீங்களா, காலையில் எப்படி மேகம் மறைச்சதோ இப்போவும் அதே மாதிரி மேகங்கள்லாம் கூடி இப்போ என் ஃபோன் வேறு தனியாக வேறு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லாம் போகுது. மேகங்கள்லாம் ஒன்றா கூடி சன்செட்டை பார்க்கக்கூடாதுன்னு மறைச்சிட்டாங்க. பீச் வந்து நிஜமாலே செம்மையாக இருக்குது பாருங்க. தென்னை மரம், இங்கே வந்து பீச்சு. இது என்ன அடிக்கடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகுது? லைட்டிங் நல்லாயிருக்கு. இங்கேயே பேசலாம். நான் காலையில் வந்து சரியாகவே அவ்வளோ வீடியோ எடுக்கலை. நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். ட்ராவல் பண்ணுற கிளிப்ஸ் எதுவுமே வந்து போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா என் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு உங்கள் எல்லாருக்குமே வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு தெரியும். சார்ஜ் இல்லாத காரணத்தினால் கிளிப்பெல்லாம் எடுக்க முடியல. அங்கே போயிட்டு சுற்றி காட்டுறதெல்லாம் வந்து கிளிப்ஸ் எடுத்திருந்தேன். பட் நான் பார்த்த வரைக்கும் வந்து நாகர்கோயில் லைக் வந்து மேடும் பள்ளமாக ஃபுல்லாக மலை தான். நாங்கள் போன இடம் ஃபுல்லாகவே ரோடு கூட ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி ஃபுல்லாக மலை தான். நாகர்கோயிலில் எல்லாமே இருக்குது. நாகர்கோயிலுன்னு இல்லை, கன்னியாகுமரியில் என்னங்க இல்லை. நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். பீச் இருக்குது, மவுண்டெயின் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அருவிக்கரை வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். அது வாட்டர் ஃபால்ஸ் சின்னது தான், பட் வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஹிடன் பிளேசஸ் நிறைய நாகர்கோயிலில் இருக்குது. நிறைய ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நிறைய ஹிடன் மவுண்டெயின்ஸ் இருக்குது. இப்போ தானாக வந்து நிறைய ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நிறைய ஹிடன் மவுண்டெயின்ஸ் இருக்குது, நிறைய இந்த மாதிரி ஹிடன் பீச்சஸ்லாம் கூட இருக்குது. எல்லாமே ஹிடனாகவே இருக்குது. சூப்பரான ஒரு நாகர்கோயில். நிறைய பேக் வாட்டர்ஸ். நான் கேரளாவில் இருக்கேனா இல்லை நாகர்கோயிலில் இருக்கேனான்னு எனக்கே டவுட் வர அளவுக்கு பேக் வாட்டர்ஸ் நிறைய இருக்குது இந்த ஏரியாவில். நாங்கள் போன ஒவ்வொரு இடத்துலையும் அது ஒரே ஒரு பேக் வாட்டர், அந்த ஒரு ரிவர் தான். அதுதான் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தது. எனக்கு வந்து கேரளா வைப் இருந்தது. லைக் ரப்பர் மரங்கள் அதெல்லாம் நான் வந்து எடுத்திருப்பேன். சுற்றி எல்லா இடத்துலையும் ரப்பர் மரங்கள். கேரளாவில் தான் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம மவுண்டெயினில் இப்படி போகிற மாதிரி ரோடெலாம் இருக்கிறதுனால
எனக்கு வந்து என்னமோ ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வருது. மொத்தத்தில் கடல் இருக்குது, மலைகள் இருக்குது, நீர்வீழ்ச்சிகள் இருக்குது, அனைத்தும் இருக்கின்றன இந்த கன்னியாகுமரியில். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக வாங்க, ரொம்ப நல்ல ஊர், சுற்றி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன், இந்த க்ளீனஸ்ட் பீச்சுன்னு பட்டமே கொடுக்கலாம் போல். கீழே ஒரு குப்பை இல்லை பார்த்தீங்களா? தூரம் வரைக்கும் தெரியுதா? இங்கே ஃபோக்கஸ் பண்ணா தெரியுதா? குப்பை இல்லை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து எந்த குப்பையும் இல்லை. தண்ணி அதை விட கிளியராக இருக்குது. இது அல்லவா பீச், த க்ளீனஸ்ட் பீச் எவர் ஐ ஹவ் சீன். என்னால் ஸ்பாட் பண்ணவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்குது பீச். நான் விட்டால் பாராட்டிகிட்டே இருப்பேன். இதே உட்காந்து நம்ம சன்செட்டை பார்ப்போம். நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. முட்டம் பீச் கூட வந்து இங்கே இருக்குது, முட்டம் ஹார்பர். அங்கேருந்து கூட சன்செட் நல்லா தெரியும். அவங்க பார்த்தீங்களா அந்த கல்லுக்கெல்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து முட்டம் பீச்சு. நம்ம ஏற்கனவே காலையில் கன்னியாகுமரியில் அங்கெல்லாம் போய் பார்த்ததுனால டைமும் வேறு ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். 6:13 ஆகுது. அதனால் போதும், நம்ம அப்படியே போய் பசிக்குது, ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஹண்ட் பண்ணலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு போகலாம் எங்கேயாவது சாப்பிட. ஃபுல்லாக மேகங்கள் சன்செட்டை மறைச்சிக்கிச்சு. அதனால் நமக்கு வெறும் அந்த ஷேட்ஸ் ஆஃப் சன் தான் கிடச்சிது. ரியல் சன் உருண்டை கிடைக்கவில்லை. காலையிலையும் இதே தான் நடந்தது. பட் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் அங்கேருந்து விட்டு கிளம்பும் போது அந்த சன் உருண்டையை பார்த்தோம். பட் இதுக்கு மேலே இதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோன்னா லேட் ஆகிடும், இருட்டிடும். அதனால் இதுவே நல்லா தான் நாங்கள் இருந்தது. யாரோ வந்து பேஸ்டல் கலரிங் பண்ண மாதிரி இருக்குது. அதை சீயோடு வச்சு பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது. ஆக்சுவலி ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன்னு சொன்னேன், டைரெக்டாக டின்னரே வாங்கிட்டேன் நான். டைம் ஆகிடுச்சு, ஏன்னா வந்து 7 o'clock வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ வண்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு முன்னாடி டின்னர் வாங்கியாச்சு, வண்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. சூப்பரான வண்டி நம்மளை வந்து எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போச்சு. அந்த வண்டிக்கு ஒரு குட் பாய் சொல்லியாச்சு. 7 o'clock ஆகுது, எனக்கும் பசிக்குது. அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக டின்னருக்கே போயிடலாம். இங்கே இந்த எங்கள் ஹோட்டல் காரிடாரில் தான் நின்றுட்டுருக்கேன். போகலாம். நைட் வந்து சாப்பிட்டாச்சு. டைம் வந்து 8:14 ஆகுது. சாப்பிட்டோன்னே அடுத்து என்ன வேலை? இதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடையாது, தூங்குறது தான் வேலை. நேற்று நைட்டெல்லாம் ட்ரெயினில் முடிச்சுட்டு வீடியோ எடுத்ததுனால எனக்கு நல்லா கண் எரியுது. இன்றைக்கெல்லாம் வேறு போய் ஃபுல்லாக சுற்றி நடந்து இன்னும் டயர்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக தூங்க போகிறேன். அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம வந்து கன்னியாகுமரியில் என்ன பண்ண போகிறோம், கன்னியாகுமரியில் இருக்க நாகர்கோயிலில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்ட் 2 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். அப்புறம் என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வெயிட் ஃபார் பார்ட் 2. பை.